सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सर्वेभ्यः நமஸ்காராக. இன்னைக்கு நாம ஆறாவது ஸ்லோகம் பார்க்க போறோம். விவகாராத்தியாயத்துல சாதாரண விவகார மாத்ருகா பிரகரணம் அப்படின்ற பிரகரணத்துல முதல் பிரகரணத்துல ஆறாவது ஸ்லோகம். இப்போ இதுவரையும் நாம என்ன பண்ணினோம் அப்படின்னு கேட்டா, அர்த்தி ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா அவர் இந்த விவகார சபையில போயிட்டு புகார் எழுதி கொடுக்க வேண்டியது. அந்த புகாரை கேட்டுட்டு அந்த யார் மேல புகார் கொடுத்திருக்காலோ அந்த புகாருக்கு உட்பட்டவனை அழைச்சிட்டு வர வேண்டியது அப்படின்னு அவன் இது வரையும் பார்த்தோம். அந்த சந்தர்ப்பத்துல ஆசேத வியவஸ்தா, அதாவது தடை ஆணை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, ஸ்டே ஆர்டர். அது என்னென்ன பிரகாரம்ன்றதையும் அந்த சந்தர்ப்பத்துல பார்த்தோம். யாரையெல்லாம் புகாருக்கு உட்படுத்தவாள் ஒருவேளை வியாதிகிரஸ்தாலா இருந்தா, வயதானவாளா இருந்தா அப்படின்ற பட்சத்துல அவளை எப்படி அழைச்சிட்டு வரணும் அப்படின்ற விஷயத்தையும் நாம பார்த்தோம். இப்போ அழைச்சிட்டு வந்தாச்சு, இந்த புகாருக்கு உண்டானவன கூட்டின்னு வந்தாச்சு, அந்த விவகார சபைக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு. அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு இந்த ஆறாவது ஸ்லோகத்துல சொல்றான். பிரத்யர்த்தினி முத்ராலேக்ஷ புருஷானாம் அந்யதமேன ஆனீதே கிம் குர்யாத் இத்யதாக அப்படின்னு அவதரணிக்கா. பிரத்யர்த்தி அழைச்சிட்டு வர வேண்டியது ஒரு முதிரையை கொடுத்தோ, ராஜமுதிரையை கொடுத்தோ, இல்ல ஒரு பத்திரத்தை, நோட்டீஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்தோ நீங்க இங்க சேர வேண்டியது, அந்த இது உங்க சம்பந்தப்பட்ட வழக்கு நடக்கிறது, நீங்க வர வேண்டியது அப்படின்னு அந்த லேக்கியம், இந்த நோட்டீஸோ இல்ல ஒரு அந்த காவலாளிகள், இப்போ போலீஸ் எல்லாம் சொல்றா இல்லையா, அவாலேயே அமைச்சு அழைச்சிட்டு வர வேண்டியது. ரொம்ப பெரிய புகாரா இருந்தா அந்த மாதிரி பண்ணுவான். பிரத்யர்த்தினி முத்ரா லேக்கிய புருஷானாம் அந்யதமேன ஆனீதே, அழைச்சிட்டு வந்தாச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டா இப்ப சொல்றா. பிரத்யர்த்தினோ அக்ரதோ லேக்கியம் யதா ஆவேதிதம் அர்த்தினா தமாமாச ததர்த்த அருக ததர்த்த அஹர்நாம ஜாத்தியாதி சின்னிதம் அப்படின்னு ஸ்லோகம். பிரத்யர்த்தி அழைச்சின்னு வந்தாச்சு, அவர் முன்னாடி அர்த்தி முன்னாடி எப்படியெல்லாம் வாச்சா சொன்னாரோ அது அப்படியே அவர் முன்னாடி எழுத வேண்டியது. பிரத்யர்த்தினஹா அக்ரதோ லேக்கியம், அவர் முன்னாடி எழுத வேண்டியது. யார் எழுத வேண்டியது? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அவர். அது எப்படி? யதா ஆவேதிதம், முன்னாடி இந்த ராஜா கிட்டையோ அந்த பிராக் விவாகன் கிட்டையோ எப்படி ஆவேதனம் பண்ணினாரோ அதே மாதிரி எழுத வேண்டியது. அது மட்டும் இல்ல, சமாகம், என்ன வருஷம், அவர் என்ன வருஷம் என்ன பொருள் வாங்கின்றார், இந்த வருஷம் எழுதணும், இந்த மாசம் எழுதணும், இந்த பட்சம் எழுதணும்,
இந்த தினம் எழுதணும், பொருள் என்ன பொருள் வாங்கிட்டார் அவர் பேர் எழுதணும், உங்க பேர் எழுதணும். அப்புறம் அந்த பொருளுடைய ஜாதி, அதாவது இப்போ ஒரு மாடு எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். மாடுன்னா காளை மாடா பெண் மாடா, இந்த காளையில நிறைய ஜாதிகள் இருக்கு இல்லையா, காங்கேயம் அப்படி இப்படின்னு நிறைய அந்த ஜாதிகள் எழுதணும். இதெல்லாம் எல்லாரும் டீட்டெயில், ஃபுல் டீட்டெயில் எல்லாம் எழுதி யாரு அந்த பிரத்யர்த்தி முன்னாடி எழுத வேண்டியது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றாங்க. சமாகன்னா சம்வத்சரம், மாசகான்னா மாசம், அது அர்த்தகான்னா பக்ஷம், அகஹான்னா தினம், நாமன்னா அந்த பொருளுடைய பேரு, யாரு புகாருக்கு புகார் கொடுக்கிறவர் பேரு, சாட்சியினுடைய பேரு எல்லாமே எழுதணும். ஜாதிகி எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்றான். இப்போ மிதாட்சரா பாகம் ஸ்லோகார்த்தம் பார்த்தாச்சு. இப்போ மிதாட்சரம். அர்ச்சதே இதி அர்த்தஹா. யாரு கோருகிறாரோ, யாரு விண்ணப்பிக்கிறாரோ, யாரு பிரார்த்திக்கிறாரோ, எதை பிரார்த்திக்கிறாரோ, எதை கோருகிறாரோ, எதை விண்ணப்பிக்கிறாரோ அது அர்த்தஹா அப்படின்னு பேர். அர்ச்சியதே கிம் அர்ச்சியதே சஹா சஹா சாத்தியஹா அப்படின்னு அர்த்தம். சஹா அஸ்ய அஸ்தி அர்த்தி. யார் அந்த பொருளை கோருகிறாரோ அவருக்கு பேர் அர்த்தி அப்படின்னு பேர். அதுக்கு விருத்தமா இருக்கிறவன் பிரத்யர்த்தி அப்படின்னு பேர். அந்த பிரத்யர்த்தி முன்னாடி புறதா முன்னாடி லேக்கியம் லேக்கனியம். யதா ஆவேதிதம் அப்படின்னா யதா ஏன பிரகாரேன பூர்வம் ஆவேதன காலே ஆவேதிதம் ததா அப்படி ததா லேக்கியம் அப்படி எழுதணும். அப்படியேதான் எழுதணும். எப்படி சொன்னாரோ அப்படியே எழுதணும். மாத்திலாம் அதோட முதல்ல சொல்லும் போது 5 மாடு வாங்கிட்டான், எழுதி கொடுக்கும்போது மாட்டேன்டான்றதுக்கு 10 மாடு வாங்கினார்னு அப்படி எழுதக்கூடாது. யதா ஆவேதிதம் ததா லேக்கியம். எதி புனः அந்யதா துவயா லிக்கியதே சேத், வேற மாதிரி நாம எழுதிட்டோம்னு சொன்னா இப்போ இந்த அர்த்தி மேல என்ன ஆகிறது, ஒரு தோஷம் வந்துடுது. அந்யதாவாதித்வம். முன்னாடி ஒண்ணு சொல்றார், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கும்போது வேற மாதிரி எழுதி கொடுக்குறார், நம்பகத்தன்மையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேஸையே எடுத்துக்காம போயிடுவா. அதனால அந்யதாவாதித்வம் இருக்கக்கூடாது. புனः அந்யதாவாதித்வேன பங்க பிரசங்காத். அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றா. அந்யவாதி கிரியாத்வேஷி நோபஸ்தாதா நிருத்தரஹ ஆஹூத பிரபலாயீச்ச ஹீன பஞ்சவித ஸ்மிருதஹ. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அர்ஹதை இல்லாதவா இவா 5 பேர். அது அந்யவாதி. அந்யவாதின்னா வேற முதல்ல சொல்லும் போது ஒண்ணு சொல்றது, அப்புறம் எழுத சொன்னா வேற மாதிரி எழுதுறது. இது அந்யவாதின்னு பேரு. சரி, அவர் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி அந்நியவாதியா இருக்கிறவருடைய கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது. 2வது கிரியாத்வேஷி. கிரியான்னா இந்த ப்ரூஃப் பண்ண சொல்லுவான். பாப்பா ப்ரூஃப் பண்ணுப்பா அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நல்லா சத்தமா கொடுத்துட்டு ப்ரூஃப் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவளுடைய கம்ப்ளைண்ட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு அர்த்தம். கிரியாத்வேஷி. அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார், விசாரிக்கலாம்னு கூப்பிட்டா வர்றதே இல்லை. உபஸ்தாதா கூப்பிட்டா வர்றதே இல்லை. அதே மாதிரி பிரதிபக்ஷம் ஏதாவது கேள்வி கேட்டா இவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். நிருத்தராக அவ கொடுக்குற கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்க முடியாது. பிரபலாயி. பிரபலாயின்னா சமீபே நதிஷ்டன் பிரபலாயி. பலாயனம்னா ஓடுறது. சமீபத்துல இருக்கிறதே இல்லை. நாளைக்கு வாப்பா முக்கியமான ஒரு இது இருக்கு, ஹியரிங் இருக்கு, வாங்கப்பா விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டா இருக்கிறதே இல்லை, வரதே இல்லை.
அந்த மாதிரி இருக்கிறவா பிரபலாயி அப்படின்னு பேர். இந்த மாதிரி 5 பேர், அந்யதாவாதி, கிரியாத்வேஷி, மோபஸ்தாதா, நிருத்தரஹா, பிரபலாயி, இப்படி 5 பேர் இருக்கா. 5 பேருன்னா 5 விதமா இருக்கா. இவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எடுத்துக்கவே கூடாது, அந்த கம்ப்ளைண்ட் செல்லாது அப்படின்னு அர்த்தம். அத சொல்றாங்க. அந்யவாதி, கிரியாத்வேஷி, நோபஸ்தாதா, நிருத்தரஹ, ஆஹூத பிரபலாயீச்ச ஹீன பஞ்சவித ஸ்மிருதா. அதுக்கப்புறம் ஆவேதன காலேவ அர்த்திவச்சனஸ்ய லிகிதத்வாத் புனர்லேகனம் அனர்த்தகம் இத்யதாக மாமாம்சை. என்ன கேக்குறா, அதாவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டார், அவர் விவகார சபையில கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா அங்க இருக்கிற பிராக் விவாகன் இவர் சொன்னதை எழுதின்னு இருப்பார் எப்படியும். அதுக்கப்புறம் என்ன பண்றவர், போயிட்டு அந்த புகாருக்கு உட்படுத்தவரை கூட்டின்னு வர சொல்றார். கூட்டின்னு வந்தாச்சு. திருப்பி எதுக்கு எழுத சொல்றா, சொல்லதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, நீங்க எழுதிண்டேல், அதுக்கப்புறம் அவரை கூட்டின்னு வர சொன்னது, கூட்டின்னு வந்தாச்சு, நேரா விசாரணை ஆரம்பிக்க வேண்டியதுதானே. திருப்பி எதுக்கு இவரை, யாரு விண்ணப்பதாரரோ, யாரு புகார் கொடுக்கிறவரோ அவரை எதுக்கு திருப்பி எழுத சொல்றேன் அப்படின்னு கேட்கிறான். ஆவேதன காலேவ அர்த்திவச்சனஸ்ய லிகிதத்வாத், பாதிப்புக்கு உண்டானவர் நேர வர விவகார சபைக்கு அந்த பிராட் விவாகனை பாக்குற, இந்த மாதிரி ஆளு உயரமா இருக்கிறவர், இவர் இந்த ஊரை சேர்ந்தவர், ஒரு என்னை அடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அதை நோட் பண்ணிட்டாச்சு. திருப்பி அவரை கூட்டின்னு அவர் முன்னாடி வேற எதுக்கு எழுத சொல்றேன், அந்த லேಖனம் அனர்த்தகம் இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்லை. அமா மாச ததர்த்த அஹஹ நாமா ஜாத்தியாதி இதெல்லாம் சேர்த்து டீட்டெயில்டா எழுதணும். அதுக்காக திருப்பி எழுத சொல்றார். முதல்ல கம்ப்ளைண்ட் மட்டும் கேட்டுட்டார், அதுக்கப்புறம் யார் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டானவனோ அவனை அழைச்சிட்டு வர சொல்லிட்டார். அவன் வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் இப்ப திருப்பி என்ன எழுதுறான், விஷதமா எல்லாமே சேர்த்த மாதிரி, அந்த வருஷம் என்ன, என்ன நாள் என்ன, என்ன மாசம் என்ன, எத்தனை பேர் அடிச்சா, எப்படி வந்தா, எல்லாம் அந்த ஃபுல் டீடைல் எழுதணும் அப்படின்னு சொல்றான். சம்வத்சர மாச பக்ஷ திதி வாராதீனாம் அர்த்தி பிரத்யர்த்தினாம் பிராமண ஜாத்தியாதி சின்னிதம். இந்த அர்த்தியினுடைய ஜாதி என்ன, பிரத்யர்த்தியினுடைய ஜாதி என்ன, எல்லாமே எல்லா டீட்டெயிலும் அங்க வரணும். ஆதிசப்தினா இன்னும் கொஞ்சம் விஷயம். இப்போ மாடு ஏதாவது காணாம போயிடுத்து, அவன் பிரத்யர்த்தி மேல சந்தேகம், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அது என்ன மாடு, எத்தனை மாடு காணாம போயிடுத்து, அந்த மாட்டினுடைய ஜாதி என்ன, அது அப்படின்ற விஷயங்கள்லாம் எழுதணும் இல்லையா. அதை ஆதி சப்தத்தினால எடுத்துக்கிறான். நாம ஜாத்தியாதி சின்னிதம், ஜாத்தியாதி அப்படின்னு சொல்லி அந்த ஆதி சப்தத்தினால திரவியம் என்ன திரவியம் எடுத்துட்டார், அதனுடைய சங்கிய என்ன, எத்தனை திரவியம் எடுத்துட்டார், எந்த இடத்துல எடுத்துட்டார், எந்த சமயத்துல வேளா, கத்தியாம் வேலாயாம் எந்த சமயத்துல எடுத்துட்டார், அவன் எடுத்துன்ற வரையும் நீங்க ஏன் அமைதியா இருந்தேன், அதுக்கு காரணம் என்ன, வந்தான் ஒரு 4 மாடு எடுத்தும் போயிட்டான் அப்படின்னா நீங்க பார்த்துட்டு இருந்தது, ஏன் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, எதுக்காக பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கு அந்த பொறுமைக்கு என்ன காரணம், எனக்கு பயம் வந்துட்டு, அவ 4 பேர் 5 பேரா வந்தா, அதனால என்னால் எதுவும் பண்ண முடியல, அதனால நான் அமைதியா இருந்தேன், அந்த காரணத்தை எழுதணும். க்ஷமாலிங்காதீனி திருஷ்யந்தே. ஆதிசப்தேன திரவிய தத் சங்க்யா ஸ்தான வேலா க்ஷமாலிங்காதீனி திருஷ்யந்தே. யதோக்தம் அர்த்தவத் தர்ம சயுக்தம் பரிபூர்ணம் அனாபுலம் சாத்தியவத் வாச்சக பதம் பிரகிருதார்த்த அனுபந்திச்ச பிரசித்தம் அவிருத்தஞ்ச நிச்சிதம் சாதனே க்ஷமம் சங்கிப்தம் நிகிலார்த்தஞ்ச தேசகால விரோதிச்ச.
வருஷ ருத்துர் மாச பக்ஷ அஹ வேலாதேச பிரதேசவது ஆவசத சாத்தியாக்கிய ஜாத்தியாகார வயோயுதம் சாத்திய பிரமாண சங்கியாவத் ஆத்ம பிரத்யர்த்தி நாமவத் பராத்ம பூர்வஜ அநேக ராஜானாம் அபிரங்கிதம் சமாலிங்க ஆத்மபீடாவத் கதித ஆஹர்த்ருதாயகம் எது ஆவேதயதே ராஜ்ஞே தத் பாஷா இத்யபிதீயதே. கம்ப்ளைண்ட்னா எப்படி இருக்கணும், அந்த கம்ப்ளைண்ட்னுடைய ஃபுல் இந்த டீட்டெயில் எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்ப சொல்றேன். கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கணும், கம்ப்ளீட்டா இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடாது. அங்க கொஞ்சம் அந்த மாதிரி கிளீனா எழுதணும், ஃபுல்லா பரிபூர்ணம். அனாகுலம், ஆகுலம்னா அவ 5 பேர் வண்டியில வந்தா, போகும்போது நடந்தே போயிட்டா. 5 பேர் இல்ல வண்டியில வந்தா, பைக்ல வந்தா, போகும்போது கார்ல போயிட்டா. இந்த மாதிரிலாம் மாத்தி மாத்தி எழுதக்கூடாது, விருத்தமா எழுதக்கூடாது. அனாகுலம் அதாவது பரிபூரணம். ஆகுலம்னா விருத்தம். அனாகுலம் அவிருத்தமாக இருக்கணும் கம்ப்ளைண்ட். நீங்க என்ன உங்ககிட்ட இருந்து என்ன எடுத்து போயிட்டா, நீங்க எதை வேண்டுகிறது, நீங்க எதை இது என்கிட்ட இருந்து இந்த க்ஷேத்திரத்தை எடுத்துனா, இல்லை என்கிட்ட இருந்து ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டார், இல்லை என்கிட்ட இருந்து ஒரு வாட்ச் எடுத்துட்டார், இல்லை என்கிட்ட இருந்து பைக் இருக்கு, அந்த நீங்க எதை வேண்டுகிறீங்களோ அந்த வேண்டுதலுடைய அந்த விவரணம், இந்த பைக்குன்னா என்ன நம்பர், என்ன வாகனம், என்ன இது எல்லாம் டீட்டெயிலா எழுதணும். பிரசித்தம் அவிருத்தம், பிரசித்தமான வஸ்துவா இருக்கணும். நமக்கு அதாவது லோகத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு வஸ்து திருடு போயிடுதுன்னு சொன்னா, அந்த வஸ்துவனுடைய பரிஜானமே இல்லைன்னா எப்படி அதை பத்தி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பிரசித்தமான வஸ்து, அதே சமயத்துல நிச்சிதம் சாதனை க்ஷமம், ப்ரூவ் பண்றதுக்கு யோக்கியதையா இருக்கக்கூடிய வஸ்துவா இருக்கணும். அப்புறம் வருஷம் என்ன, ருத்து என்ன, மாசம் என்ன, பட்சம் என்ன, என்ன நாள், என்ன டைம், எந்த தேசத்துல எந்த இடத்துல போயிட்டு எல்லாம் இருக்கணும் அதுல. அதே மாதிரி உங்களுடைய ஸ்தானம், நீங்க வசிக்கிற இடம் என்ன, உங்களுடைய ஊர் என்ன, உங்களுடைய தாலுகா என்ன, அப்புறம் உங்களுடைய ஜாதி என்ன, எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்ல இருக்கும், இந்த கம்ப்ளைண்ட் பேப்பர்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க வண்டி காணாம போயிடுச்சுன்னா, ஒரு வண்டி காணலையா, 2 வண்டி காணலையா, 3 வண்டி காணலையா, அதெல்லாம் சரியா எழுதணும். அதே மாதிரி பிரத்யர்த்தி, யார் மேல நீங்க புகார் கொடுக்குறீங்க, அவருடைய பேரு, அவருடைய ஜாதி, அவருடைய ஊர் என்ன, அதெல்லாம் கிளீனா இருக்கணும். அதே மாதிரி நீங்க காணாம போயிடுச்சுன்னா, இத்தனை நாள் நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இல்ல அவன் எடுத்தும் போறதுக்கு நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க, அதுக்கு உண்டான அந்த பொறுமைக்கு உண்டான காரணம் என்ன, இதெல்லாம் எழுதி ராஜா கிட்ட சமர்ப்பிக்கும் சொன்னாதான், அப்பதான் அது கம்ப்ளைண்ட் அப்படின்னு, புகார்தாரர் இவர் அப்படின்னு அப்பதான் எடுத்துக்க முடியும். ஒரு டீட்டெயில் எல்லாம் அவன் இதை எடுத்துட்டான் அப்படின்னு வெறும்னே சொன்னா, வெறும்னே எழுதி கொடுத்தாலும் அது கம்ப்ளைண்ட் ஆகாது அப்படின்னு சொல்றான். எது ஆவேதயத்தே ராஜ்ஞே தத் பாஷா இத்யபிதீயதே. பாஷா, கம்ப்ளைண்ட் என்ற சப்தத்துக்கு இந்த இடத்துல யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியில இல்ல அந்த தர்மசாஸ்திரத்துல விவகாராத்தியாயத்துல கம்ப்ளைண்ட்டுக்கு பூர்வபக்ஷ பாஷா அப்படின்னு பேர். பிரதிஜா அப்படின்னு பரியாய சுத்தம், இல்ல பக்ஷா, அர்ச்சினா பக்ஷா அப்படின்னு பரியாய சுத்தம். இதெல்லாம் அடுத்தது ஆவேதன சமயே காரியமாத்திரம் லிখিতம் பிரத்யர்த்தினா அக்ரதः சமாமாதாதி விசிஷ்டம் லிख्यते இது விசேஷः. முதல்ல பாதிக்கப்பட்டவர் நேரடியா விவகார சபைக்கு
என்கிட்ட இருந்து இது திருடு போயிடுது, இவர் மேல சந்தேகம், எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. அது வரைக்கும் காரியம் என்னவோ அதை மட்டும் சொல்லியாச்சு. இப்போ அவனை புடின்னு வந்தோடனே அவன் முன்னாடி என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் ஃபுல் டீடைல் சமாமாசாதி விகிக்கம் பத்திரம் லிக்கியதே அப்படின்னு சொல்றான். இதுதான் வித்தியாசம். முதல்ல எழுதுனதுக்கும் இப்ப எழுதுனதுக்கும் இதுதான் வித்தியாசம். முதல்ல எழுதுனையே திருப்பி எழுதுறது இல்ல. முதல்ல எழுதுனது வேற, இப்ப எழுதுறது வேற. அடுத்தது சம்வத்சர விசேஷணம் யத்யபி சர்வ வியவஹாரேஷு ந உபயுஜ்யதே ததாபி ஆதி பிரதிகிரக கிரயேஷு நிர்ணயார்த்தம் உபயுஜ்யதே. வருஷங்கள் அதெல்லாம் ஏன் எழுதணும் 2025 அப்படின்னு ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்டா, அதாவது இவர் என்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் வாங்கிட்டார் 2020. இன்னைக்கு 25 ஆயிடுச்சு, இது வரையும் அவர் கொடுக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து எந்த வருஷத்துல எப்ப எத்தனாவது மாசத்துல எந்த நாள்ல எந்த நட்சத்திரத்துல எந்த பாசரத்துல அவர் வாங்கினார் அப்படின்னு எழுதணும். அப்பதான் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு, நியாயமா இருந்தா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு கொடுக்க வைக்க முடியும். அதுக்காக தான் வந்து சம்வத்சரங்கள்லாம் எழுத சொல்றான். எல்லா விவகாரத்திலையும் இது தேவையில்லை. ஒரு சில விவகாரங்கள்ல தேவைப்படுறது. ஆதிஹி அப்படின்னா அடமானம். அடமானம் ஒரு பொருள் வச்சுட்டோம், அவன் பணம்லாம் கட்டியாச்சு, அவன் ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ நாம என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த வருஷத்துல நான் அடமானம் வச்சேன், மாதம் பிரதி மாதம் இவ்வளவு ரூபா கொடுத்துட்டு வரேன், அந்த ஆதியினுடைய அந்த வேல்யூ என்னவோ அது கொடுத்தாச்சு, இருந்தாலும் அந்த அவர் கடைக்காரர் வந்து அந்த பாத்திரத்தையோ இல்லை அந்த வஸ்துவையோ எனக்கு திருப்பி தரமாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அப்போ இந்த கம்ப்ளைண்ட்ல வந்து எப்போ நாம அடமானம் வச்சோம், அந்த அடமானம் எப்போ முடியறது, இந்த டீட்டெயில்லாம் எழுதணும், வருஷங்கள்லாம் எழுதணும். அதனால அது மட்டும் இல்ல, பிரதிகிரகம் பிரயாணம். பிரயாணம்னா வாங்கிறது, நிலமோ இல்ல வாகனமோ வாங்குறது. இத்தனை வருஷத்துல வாங்கினா பணம்லாம் கொடுத்தாச்சு, இன்னும் வந்து பணம் என்ன கேட்டுட்டு இருக்கார், இந்த வஸ்துவுக்கு பணம் என்ன கேட்டுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி விவகாரங்களுக்கெல்லாம் அந்த சம்வத்சரங்கள் தேவைப்படுறது. என்ன வருஷத்துல வாங்கினேன், என்ன வருஷத்துல அந்த கடன்லாம் முடிஞ்சது, இதெல்லாம் வந்து எழுதி அந்த வருஷம்ன்றது எழுத வேண்டியதா இருக்கு. எல்லா விவகாரங்களுக்கும் தேவையில்லை. அவர் நடிச்சார் அப்படின்னா என்ன வருஷம்னு அங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆதௌ பிரதிகிரகே கிரீதே பூர்வாது பலவத்தரா. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், இந்த ஸ்லோகம் பின்னாடி வரப்போது அப்ப பார்க்கலாம். அர்த்தவியவஹாரோபி ஏகஸ்மின் சம்வத்சரே யத்சங்க்யாகம் யத்ரவ்யம் யதஹ ஏன கிரஹீதம் பிரத்யர்ப்பிதஞ்ச புனः அன்யஸ்மின் வத்சரே தத்ரவ்யம் தத்சங்க்யாகம் ததः தேன கிரஹீதம் யாச்யமானः யதி ப்ரூயாத் சத்யம் கிரஹீதம் பிரத்யர்ப்பிதஞ்ச வத்சராந்தரே கிரஹீதம் பிரத்யர்ப்பிதம் ந அஸ்மின் சம்வத்சரே இத்யுபயுஜ்யதே ஏவம் மாசாத்யபி யோக்யம். இன்னொரு விஷயங்கள்ல கூட இந்த சம்வத்சர விசேஷம்ன்றது உபயோகமா இருக்கு. இந்த சம்வத்சரத்தை எழுதுற அந்த சம்வத்சரத்தை எழுதுறதுனால உபயோகம் இருக்குன்னு சொல்ல வரா. அர்த்த விவகாரம், அர்த்தகான பொருள் சம்பந்தப்பட்ட விவகாரம். ஒரு சம்வத்சரத்துல இத்தனை திரவியம் 10 புடவை வாங்கினார், இவர் வாங்கினார், திருப்பி கொடுத்துட்டார். அடுத்த வருஷமும் 10 புடவை வாங்கினார், இப்போ 3வது சம்வத்சரம் வாங்கினார் ஆனா கொடுக்கல அப்படின்னு ஒரு புகார். இப்ப இந்த இடத்துல வந்து சம்வத்சரங்கள்லாம் எழுதணும்.
அப்போ ஆமா நான் வாங்கிட்டேன், திருப்பி கொடுத்துட்டேன். ஆனா வேற இந்த சம்வத்சரத்துல நான் வாங்கல இல்லையா, 2 தடவை வாங்கிட்டேன் அவர்கிட்ட. இந்த பிரத்யர்த்தியும் எழுதணும், இவர் என் மேல கொடுக்கிற புகார் அபத்தமானது. இத்தனாவது வருஷத்துல இத்தனாவது தேதியில இத்தனை வஸ்துக்கள் வாங்கின, திருப்பி இத்தனாவது வருஷத்துல இத்தனாவது தேதியில இத்தனை வஸ்துக்களை நான் திருப்பி ஒப்படைச்சேன். ஆனா இந்த சம்வத்சரம் நான் வாங்கவே இல்லை அப்படின்னு அதெல்லாம் எழுதணும். இதுக்காக சம்வத்சரங்கள் எல்லாம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி தேசமும் ஸ்தானம், தேசஸ்தானங்கள் அதெல்லாம் கூட ஒரு சில கம்ப்ளைண்ட்டுக்கு தேவையா இருக்கு. தேசத்தைவ ததாஸ்தானம் சன்னிவேச ததைவச்ச ஜாதி சம்ஞா அதிவாசஸ்ச சமானம் க்ஷேத்திரநாமச்ச பித்ருபைதாமகம் செய்வ பூர்வராஜானுகீர்த்தனம் ஸ்தாவரேஷு விவாதேஷு தச ஏதானி நிவேதையே. ஸ்தாவர விவாதங்கள், ஸ்தாவர விவாதங்கள் அந்த விவாதங்கள் வரும்போது இந்த டீட்டெயில்லாம் இருக்கும். தேசம் என்ன, ஸ்தானம் என்ன, ஜாதி என்ன, பேர் என்ன, அதிவாசகா எங்க இருக்குன்னா பிரமாணம், இதுக்கு எவ்வளோ இந்த நீளமானது, எவ்வளோ குட்டையா இருக்குமா, என்ன சமாச்சாரம், அது பிரமாணம். அப்புறம் க்ஷேத்திர நாமம், அந்த க்ஷேத்திரத்தினுடைய பேர். இப்போ இந்த திருவள்ளூர் பக்கம்லாம் போனீங்கன்னா மாமரம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மாமரம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த இடத்துலலாம் அத்தி மரம்ன்றது ரொம்ப கிடையாது, அத்தி மரம்ன்றது கிடையாது. இப்போ நம்ம திருவள்ளூர் க்ஷேத்திரத்துல இவர் நான் அத்தி மரம் நிட்டோம்னா இந்த அத்தி கட்டைகள்லாம் இவர் எடுத்தும் போயிட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அந்த க்ஷேத்திரத்தினுடைய சுவாவமே இந்த மாமரங்கள் தான் அந்த க்ஷேத்திரத்துல விளையும். அத்தி மரம்ன்றதே விளையவே விளையாது. அப்போ இந்த அத்தி மர கட்டைகள் இவர் எடுத்தும் போயிட்டார் என்னுடைய க்ஷேத்திரத்தினுண்டு அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். அதனால க்ஷேத்திரத்தினுடைய பேரும் எழுத வேண்டியதா. அதே மாதிரி பித்ரு பிதாமகா பிரபிதாமகா இவாளுடைய பேரும் எழுதணும். இப்ப இருக்கிற அந்த சிற்றரசர் ராஜா இல்ல அதுக்கு முன்னாடி அந்த க்ஷேத்திரத்துல இருந்த ராஜா யாரோ பாலனம்ன்றது அவா பேர்லாம் எழுதணும். இதெல்லாம் இந்த 10 அம்சங்களும் இந்த சாவர விவாதமா இருக்கிறது இந்த கம்ப்ளைண்ட்ல எழுதி கொடுக்கணும் அப்படின்றான். அதான் ஒன்னொன்னு உதாரணம் சொல்றான். தேசகா மத்திய தேசம், ஸ்தானம் வாராணசி, சன்னிவேஷா தத்ரைவ பூர்வாபர திக் விபாக பரிச்சின்னா சம்யக் நிவிஷ்டா கிரகக்ஷேத்ராதி. அதாவது உங்க வீடு, நீங்க இருக்கிற வீடு எங்க இருக்கு, பக்கத்துல என்ன இருக்கு, ஃபேக்டரி இருக்கா அது எழுதணும். இந்த பக்கத்துல என்ன ஒரு சினிமா தேட்டர் இருக்கா அதை எழுதணும். இந்த இடத்துல மத்தியில நம்ம வீடு இருக்கு, இதெல்லாம் எழுதணும். அப்புறம் ஜாதிகி அர்ச்சி பிரத்யர்த்தினோகம் பிராமணத்துவ ஜாதிகி இதெல்லாம் எழுதணும். சம்ஞா பேர் என்னன்னு எழுதணும். தேவதத்தனா, யஜ்ஞதத்தனா, குருதத்தனா என்ன பேருன்னு எழுதணும். அதிவாசகா தன்னுடைய வீட்டுல இருந்து பக்கத்துல யாராவது பெரிய மனுஷார் அவெல்லாம் யார் நிவாசம் பண்றா அவ பேர்லாம் எழுதணும். அப்புறம் பிரமாணம், பூபரிமா எவ்வளவு ஏக்கர் நிலம், அந்த ஏக்கர் நிலத்தை இவர் அபகரிக்கின்றார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் போது அந்த ஏக்கருடைய நிலத்தினுடைய அளவு எழுதணும். அப்புறம் க்ஷேத்திர நாம, ஷாலி க்ஷேத்திரம், பிரமுக க்ஷேத்திரம், இந்த மாதிரி செம்மண் இருக்கக்கூடிய நிலம், நஞ்சை புஞ்சை எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதணும். கிருஷ்ண பூமிகி, பாண்டு பூமிகி, என்ன பூமியோ அது எழுதணும். அப்புறம் பிதுகு பிரபிதாமகஸ்ய பிதாமகஸ்ய அர்த்தி அவளுடைய பட்சத்துலயும் எழுதணும், பிரத்யர்த்தி பட்சத்துலயும் எழுதணும். அதே மாதிரி அந்த ராஜ்யத்தை ஆண்டவருடைய அந்த 3 ராஜாவினுடைய பேரும் எழுதணும். இதெல்லாம் சமாமாசாதீனாம் யஸ்மின் விவகாரே யாவது உபயுஜ்யதே தத்ர தாவதேவ லேखनीयம் இது தாத்பர்யார்த்தம். அதாவது இந்த டேட்டு, சம்வத்சரங்கள் இதெல்லாம்
எந்த விவகாரத்துக்கு ரொம்ப தேவைப்படுறதோ அங்க வந்து நல்ல விளக்கமா எழுதணும். மீதி இடத்துல எழுதினாலும் பிரச்சனை இல்லை, எழுதலனாலும் எல்லா சாதாரண அடிச்சுட்டான்ற விவகாரத்துக்கு என்ன சமஸ்திரம், என்ன டேட்டு, இதெல்லாம் என்ன கேத்திரம், இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வந்து வாங்கிறது கொடுக்கறது அந்த விவகாரங்களை எத்தனாம் தேதி வாங்கினோம், எத்தனாம் தேதி கொடுத்தோம் அப்படின்ற விவரங்கள்லாம் அங்க தேவைப்படுறது. அதனால எஸ்மின் விவகாரே சமமாசாதீனாம் யாவது உபயோகா அப்படி தாவதேவ லேகனீயம் அப்படின்னு ஒரு புகார் பத்திரம், ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர், புகார் கடிதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை இங்க சொன்னான். இதுக்கப்புறம் புகார் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஏவம் பக்ஷலக்ஷணே ஸ்திதே பக்ஷலக்ஷணரஹிதானாம் பக்ஷவத் அவபாசமானானாம் பக்ஷாபாசத்துவம் சித்தமீவா. அதாவது பக்ஷா, பாஷா, பிரதிஜா, அதனுடைய லட்சணங்கள் எப்படி, அந்த எப்படி எழுதணும், என்னென்ன விவரணங்கள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டா. அந்த மாதிரி இருந்தாதான் அது பக்ஷா, பாஷா, பிரதிஜான்னு பேர். இந்த பக்ஷ லட்சண ரஹிதானா இந்த கம்ப்ளைண்ட்ன்றதுக்கே சொல்ல முடியாது அந்த மாதிரி. ஆனா கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியும், ஆனா கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த மாதிரி அதுக்கு பேர் பக்ஷாபாசா அப்படின்னு பேர். அதை பத்தின விஷயங்கள் இவர் சொல்லல, யாக்ஞவல்கியர் சொல்லல. இவரே வந்து மிதாட்சராக்காரரே தானா சொல்றாரு, இதெல்லாம் பக்ஷாபாசங்கள், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பத்திரத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறாரு. இதை நாம வந்து வர்ற பாட்டத்துல நம்ம பார்க்கிறோம். இங்க சொல்லணும். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்காரः.